ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டேன். ஆயில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இடித்து வச்ச பூண்டு கொஞ்சம் இருக்குது, ஒரு 3-4 பூண்டு பக்கம், அதையும் போட்டுக்கிட்டேன். போட்டு வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. சும்மா ஒரு வெங்காயம் போதும். தக்காளி ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லை மீடியம் சைஸ் தக்காளி, அதே மாதிரி தான் வெங்காயமும் மீடியம் சைஸில். ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும் சூப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம விசில் தான் அடிக்க போகிறோம், அதனால் நமக்கு இதே போதும். இது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒரு 2 minutes to 3 minutes இருந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம வதக்க வேண்டாம். ரொம்ப வதங்கிட்டாலும் நல்லா இருக்காது சூப் குடிக்கிறப்போ. இது நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. வதங்கி வச்சுக்கிட்டோம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சரி, கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு இது கூடயே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. சூப்பு இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா போட்டு வதக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கறி ஆட் பண்ண போகிறதுனால மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம், அது ஸ்மெல் வராது நமக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறி வாங்கி வச்சுருக்கோம், நல்லி எலும்பு. ஸோ அது எல்லாமே போட்டு இது கலரிடலாம்.